ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் என்று சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் 4ஆம் இடத்துல நல்லபடியாக சுக்கிரனோடு சேர்ந்து சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ராசியிலேயே சனி பகவான் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. 4ஆம் இடத்துல குருநாதரோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் 5ஆம் இடத்தில் சென்று அமர இருக்கிறார். 4, 5ஆம் இடங்கள் புனிதமடைந்திருக்கிறது. 5, 6ஆம் இடங்களோடு புதன் பகவான் தொடர்புக்கு வருகிறார். 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அவருக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்தில் ராஜ யோகாதிபதி, பாக்கியாதிபதி, 2ஆம் அதிபதி, தனாதிபதி, 9ஆம் அதிபதி 180 டிகிரியில் சமசப்தம பார்வையாக ராசியே பார்த்து கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான். 12ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். கும்பத்தில் இருக்கிற ராகு குருவின் பார்வைக்குள் இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் 4ஆம் இடத்துல நல்லபடியாக சுபத்துவமாக அமர்ந்திருக்கிற போது உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய அம்மாவினுடைய ஆரோக்கியம், உங்களுடைய கல்வி, உங்களுடைய வண்டி வாகனம், வீடு வாசல், இது போன்ற எல்லா அமைப்புகளும் நல்லபடியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நல்லபடியாக மலர்வதற்காக வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய சுகஸ்தானம் கெட்டு போகவில்லை. தன் சுகம் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய அம்மாவினுடைய ஆரோக்கியம், உங்களுடைய கல்வி, உங்களுடைய வண்டி வாகனம், உங்களுடைய வீடு வாசல், இது போன்ற அமைப்புகள் எல்லாம் நல்லபடியான பலன்களை உங்களுக்கு கொண்டு வருகிறது ஆவணி மாதம். 2025ஆம் ஆண்டு இந்த ஆவணி மாதத்துல வயசு காலத்துல இப்போதுதான் உங்களுக்கு முதல் சுற்றாக 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால், வயசு காலத்துல பருவ காலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். காதல் என்ற பெயரில் எதிர்பாலனத்தை நம்பி ஏமாறக்கூடாது. கல்வியில் போதிய அளவு நீங்கள் கவனச்சிதறலை ஏற்படுத்தாமல் போதிய அளவு நாட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வியில கவனச்சிதறல் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. அதே நேரத்துல யாரையும் நம்பி எங்கேயுமே கையெழுத்து விட்டு விடக்கூடாது. ஜென்மச்சனி காலத்துல இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகக்கூடாது. அதாவது இந்த வேலை நன்றாக இல்லை, வேறு வேலையை பார்த்து கொள்ளலாம் என்று வேறு வேலைக்கு போவதாக நீங்கள் இருந்தால் சட்டியிலிருந்து தப்பி அடுப்புக்குள் விழுந்த கதையாகிவிடும். உங்களுக்கு இப்போது இளம் வயதாகவும் இந்த 7.5 சனி உங்களுக்கு முதல் சுற்றாகவும் வந்து கொண்டிருந்து உங்களுடைய யாதகத்துல, உங்களுடைய பிறந்த யாதகத்துல 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் எல்லா நிலைகளிலும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அகலக்கால் வைக்கக்கூடாது. மற்றபடி வயதில் முதிர்ந்த ஓரளவு 45 வயதுகளை கடந்தவர்கள், அதாவது 7.5 சனி 2ஆம் சுற்றாக பொங்கு சனியாக இங்கே வந்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கெடுபலன்கள் இருக்காது. நிச்சயமாக நல்லபடியாக திருமணம் நடக்கும், நல்ல குழந்தைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனம், வீடு வாசல் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கல்வியில் முன்னேற்றமாக போகலாம். என்ன இருந்தாலும் 2ஆம் சுற்றாக வருகிற இந்த சனி பகவான் பொங்கு சனியாக வருகிற போது உங்களுக்கு தீங்கு தரமாட்டார். எல்லா நன்மைகளையும் இயல்பாக கொண்டு வந்து தருவார். அதே நேரத்துல 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியாகி சூரிய பகவான் அமர்ந்திருந்தாலும் ராசிநாதன் குருவும் சூரியனும் பகைவர்கள் அல்ல, நண்பர்கள். அது குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. என்ன இருந்தாலும் சூரியனுக்கு லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த குரு பயிற்சியிலிருந்தே ஓரளவு நற்பலன்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். சுகஸ்தானம் கெட்டு போகவில்லை. என்ன இருந்தாலும் 11ஆம் அதிபதி லாபாதிபதி, 12ஆம் அதிபதி ராசியிலேயே விரேச்சனியாக வந்து வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். குருநாதரின் வீட்டில் இருக்கிறார். வீடு கொடுத்த குருவுமே அப்படி ஒன்றும் கெட்டு போகவில்லை. அதாவது ஜென்மச்சனி காலத்துல மற்ற ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய அதாவது ஈவிரக்கம் இல்லாமல் ஜென்மச்சனி காலத்துல கும்பராசிக்காரர்களுக்கு கடுமையான கெடுபலங்கள் நடந்தது. அது போன்ற கெடுபலங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இல்லை. இதில் நீங்கள் தெளிவாக இருக்கலாம். இப்போது அவர் வக்ரகதியில் வரை இயங்கிக் கொண்டிருக்கிறார். குருவின் வீட்டில் இருக்கிறார். வீடு கொடுத்த குருநாதருமே நல்லபடியாக சுகஸ்தானத்துல சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவமாக அமர்ந்திருக்கிறார். நிச்சயமாக வயதில் சிறிய இளம் வயது பருவ வயதில் இருப்பவர்கள் இப்போது உங்களுக்கு முதல் சுற்றாக இந்த 7.5 சனி வந்து உங்களுடைய பிறந்த யாதகத்தில் 6, 8 போன்ற அவயோக பாவத்துவ
தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், முன் யோசனையோடு நடந்து கொள்ள வேண்டும், அகலக்கால் வைக்கக்கூடாது, எதிரிகளை உருவாக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, இது போன்ற அமைப்புகளை பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு 2ஆம் சுற்றாக உங்களுக்கு வயது ஒரு 45 50 வயதுகளை நீங்கள் கடந்திருந்தால் நிச்சயமாக இந்த ஜென்ம சனியிலேயே உங்களுக்கு எல்லா நன்மைகளும் காத்திருக்கிறது. 8, 10, 12ஆம் இடங்கள் குருவின் பார்வைக்குள் வருகிறது. குருவின் இருப்பாலும் அவருடைய பார்வையாலும் 4, 8, 10, 12ஆம் இடங்கள் நல்லபடியாக சுபத்துவமாக மலர்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. வெளிநாடு செல்ல வேண்டும், வெளிதேசம் செல்ல வேண்டும் என்பவர்கள் நல்லபடியாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும். என்ன இருந்தாலும் 10ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. ஆண்கள் அதாவது குடும்ப தலைவர்களுக்கு நல்லபடியாக தொழில முன்னேற்றம் ஏற்படும், நல்ல வருமானம் வரும். 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தனாதிபதி பாக்கியாதிபதி 180 டிகிரியில செவ்வாய் பகவான் ராசியே பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், வருமானத்திற்கு எந்த தங்கு தடையும் இருக்காது. வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம் இது போன்ற அடிப்படையில குடும்ப தலைவர்கள் நல்லபடியாக கை நிறைய சம்பாதிக்கலாம். என்ன இருந்தாலும் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிற காலத்துல பாக்கியாதிபதி தனாதிபதி 180 டிகிரியில சமசப்தமமாக ராசியை பார்த்து கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஜென்மச்சனி காலத்துல ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. இது உண்மையிலேயே உங்களுக்கு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஜென்மச்சனி காலத்துல இது போல மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களை காத்து நிற்கிறது. அதே நேரத்துல சனி பகவானுமே வக்கரகதியில் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒன்றும் வரிந்து கட்டிக்கொண்டு உங்களுக்கு கெடுதலை செய்ய மாட்டார். வயசு காலத்துல முதல் சுற்றாக இளம் வயதில் நீங்கள் இருப்பவராக இருந்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால், ஆதிபத்திய விசேஷம் இல்லாத 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் நீங்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மற்றபடி எல்லா மீன ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜென்மச்சனி கெடுதலை நிச்சயமாக தராது. 2ஆம் சுற்றாக இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு 45, 50 வயதுகளை கடந்தவர்களுக்கு, குடும்ப தலைவர்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். வீட்டுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் நீங்கள் வாங்க முடியும், நிலையான சொத்துகள் வாங்க முடியும், வண்டி வாகனம் வாங்க முடியும், உங்களுக்கு தேவையான நகை நட்டுகளை வாங்க முடியும். பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை இது போன்ற அமைப்புகளுக்கு எந்த தடை தாமதங்களும் இருக்காது. நீங்கள் தைரியமாக நம்பலாம். ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால எதிலும் ஒரு முன் யோசனையோடு அகலக்கால் வைக்காமல் எந்த நடவடிக்கைகளை நீங்கள் ஈடுபடுவதாக இருந்தாலும் 1க்கு 2 தடவை பரிசீலனை செய்து கொண்டு ஈடுபடுவது நல்லது. என்ன இருந்தாலும் ராசிநாதன் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் நல்ல வலுவோடு அமர்ந்திருக்கிறார், சுக்கிரனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் சுக்கிரனுடைய இருப்பாலேயே வலுவடைகிறது. 9ஆம் அதிபதி ராசியை பார்க்கிறார், 2ஆம் அதிபதி ராசியை பார்க்கிறார். 4ஆம் இடம் 5ஆம் இடம் நல்லபடியாக மலர்ந்திருக்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன், திரிகோணங்கள், பாக்கியங்கள், லாபம், ஆதாயம், தொழில் அமைப்புகள், வருமானங்கள், பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாமே அட்டகாசமா இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன், கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்து சனி செய்த கெடுதல்களை மீன ராசிக்காரர்களுக்கு செய்ய மாட்டார். நீங்கள் ஒரே ஒரு விடயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் இப்போது வயசு காலத்தில் பருவ வயதில் இருப்பவர்களாக இருந்தால் எதிர்பாலினத்தவரை நம்பி ஏமாறக்கூடாது. இந்த ஒரு விடயத்துல அதீத கவனத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். மற்றபடி இந்த ஜென்மச்சனி உங்களுக்கு அப்படி ஒன்றும் கெடுபலன்களை தராது. 5ஆம் இடம் வலுத்திருக்கிறது, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். 8ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன், மறைமுக தன லாபங்கள், பங்குச்சந்தை லாபங்கள் எல்லாமே வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல லக்னம் எப்படி இருக்கிறது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், திரிகுணங்கள் எப்படி இருக்கிறது, கேந்திரங்கள் எப்படி இருக்கிறது, உங்களுடைய ஜாதகம் நல்ல கெப்பாசிட்டியோடு இருக்கிறதா, நல்ல ஸ்கோரோட இருக்கிறதா, இது போன்ற அமைப்புகள் எல்லாமே ஃபைனலாக உங்களை டிசைட் பண்ணும், தீர்மானிக்கும் உங்களுக்கு இப்போது என்ன நடக்கும் நடக்காது என்பதை. என்ன இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் நிச்சயமாக இந்த கிரக நிலைகள் அப்படி ஒன்றும் வரிந்து கட்டிக்கொண்டு மீன ராசிக்காரர்களுக்கு கெடுதல்களை செய்து விடாது. தைரியமாக இருக்கலாம். பெண்களுக்கு மன நிம்மதி இருக்கும். குழந்தைகள் நல்லபடியாக கல்வி கற்க முடியும். 5ஆம் இடத்தோடு நல்லபடியாக புதன் பகவான் தொடர்புக்கு வருகிறார். 4ஆம் இடம் வலுத்திருக்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன், கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லபடியாக கல்வி கற்பதற்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அங்கேயே சிட்டிசன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அங்கேயே கை நிறைய சம்பளத்தோடு நல்லபடியாக தொழில் அமைவதற்கான வாய்ப்புமே நல்லபடியாக இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.